வணக்கம். ஹோர்முஸ் ஜலசந்தியில ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் போர் நிறுத்தம்னு சொல்றாங்க, ஆனா இன்னொரு பக்கம் கடல்ல சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. இது எப்படிங்க சாத்தியம்? ஒண்ணுக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூழ்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஆனா கடைசி நிமிஷத்துல எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. திடீர்னு ஒரு போர் நிறுத்தம். ஆனா இது நிஜமான அமைதியா இல்ல ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர அமைதியா? வாங்க இந்த விசித்திரமான போர் நிறுத்தத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த முழு பிரச்சனையோட மைய புதிரே. அதாவது ஒரு பக்கம் பார்த்தா அமைதி பேச்சுவார்த்தைக்காக போர் நிறுத்தம் செஞ்சிருக்கோன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில கடல்ல என்ன நடக்குது? அமெரிக்காவோட கடற்படை முற்றுகை, அதுக்கு பதிலுக்கு ஈரான் கொடுக்கிற பதிலடி தாக்குதல், இதுதான் நிஜம். சரி, இந்த புதிரோட முதல் லேயரை விலக்கி பார்ப்போம். அது என்னன்னா, கடல்ல நடந்துட்டு இருக்கிற இந்த நிழல் யுத்தம். இது ஒரு நிமிஷம் கூட நிக்கல. பேர்வுக்கு தான் போர் நிறுத்தம், ஆனா கடல்ல சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த சம்பவங்கள் எவ்ளோ வேகமா நடக்குதுன்னு. இது ஏதோ மெதுவா போற பனிப்போர் மாதிரிலாம் இல்ல. அமெரிக்கா ஒரு கப்பலை பிடிக்குதுன்னா அடுத்த சில மணி நேரத்தினே ஈரான் பதிலடி கொடுக்குது. இது ஒரு தொடர்ச்சியான ரொம்ப வேகமான மோதலா போயிட்டு இருக்கு. ஈரான் இது எப்படி பாக்குதுன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட இந்த முற்றுகை ஒரு பேச்சுவார்த்தை தந்திரம் கிடையாது, இதுவே ஒரு போர் பிரகடனம் மாதிரி. அதனால அவங்க பார்வையில இந்த முற்றுகை நடந்துகிட்டு இருக்கும்போது போர் நிறுத்தம்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. சோ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் 2-3 கப்பல்களோட பிரச்சனை இல்ல. ஒருவேளை முழு போர் மறுபடியும் வெடிச்சா உலகத்தோட மிக முக்கியமான சில எண்ணெய் பாதைகளையும் முடக்கிருவோன்னு ஈரான் மிரட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படி நடந்தா உலக பொருளாதாரம் என்ன ஆகும்? நம்ம பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் எங்க போய் நிக்கும்? இதுதான் இதோட பெரிய அபாயம். கடல்ல நிலைமை இவ்ளோ மோசமா இருக்கும்போது டிப்ளமசி, அதாவது பேச்சுவார்த்தைலாம் வேகமா நடக்கணும் இல்லையா? ஆனா என்ன நடக்குது தெரியுமா? அது சுத்தமா நின்னு போச்சு. ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஏன் அப்படி ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேச்சுவார்த்தை முடங்கி போனதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி என்னன்னா, அமெரிக்க துணை ஜனாதிபதியோட பாகிஸ்தான் பயணம் திடீர்னு ரத்து செய்யப்பட்டதுதான். இந்த பிரச்சனையை எப்படியாவது பேசி தீர்க்கலான்னு பாகிஸ்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அங்கதான் இந்த முக்கியமான மீட்டிங் நடக்க இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அது நடக்காம போயிடுச்சு. இந்த டேபிள்ல பார்த்தா இந்த முட்டுக்கட்டை நல்லா புரியும். அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, இந்த கடற்படை முற்றுகையை வச்சு ஈரானு பேச்சுவார்த்தைக்கு மடக்கலான்னு. ஆனா ஈரான் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, முதல்ல முற்றுகையை நிறுத்துங்க, அப்புறம்தான் பேச்சுவார்த்தைன்னு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல பாகிஸ்தான் மாதிரி மத்தியஸ்தம் செய்யற நாடுகள் மாட்டிக்கிட்டு முழிக்குது. அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. சரி, பிரச்சனை இது நமக்கு என்னன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் அப்படி இல்ல. உலகத்தோட ஒரு மூலையில நடக்கிற இந்த நெருக்கடியோட பொருளாதார அதிர்வலைகள் நம்ம எல்லாருமே பாதிக்கும். அது எப்படின்னு பாப்போம். முதல்ல நாம பேசிட்டு இருக்கிற இந்த ஹோர்முஸ் ஜலசந்தினா என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். இது பெர்ஷியன் வளைகுடாவை கடலோட இணைக்கிற ஒரு சின்ன குறுகலான நீர்வழி. உலகத்தோட எண்ணெய் வர்த்தகத்துல ஒரு பெரும் பகுதி இந்த வழித்தடத்தை நம்பித்தான் இருக்கு. இது ஒரு முக்கியமான எரிசக்தி சோக் பாயிண்ட். இப்போ இந்த முக்கியமான வழித்தடம் சண்டைனால முடங்கி கிடக்கிறதால அதோட விளைவுகள் உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குது? பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறுது. உலக அளவுல சப்ளை செயின் மொத்தமா பாதிப்படையுது. இதனால நாம வாங்குற சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் ஏறுதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது. 2 நாடுகளுமே முழுமையான போரை விரும்பலன்னு தான் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் போர்க்கப்பல்களெல்லாம் தயார் நிலையில இருக்கு. பேச்சுவார்த்தையும் நடக்கல. அப்போ நாம என்ன நினைக்கிறது? இந்த முட்டுக்கட்ட ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வழிவகுக்குமா, இல்ல இது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியா? முதல்ல நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு சாதாரண சண்டை கிடையாது. எக்மான் நிறுவனத்தை சேர்ந்த பெர்னார்ட் சிமன் சொல்ற மாதிரி, இது ஈரானோட இஸ்லாமிய குடியரசுக்கும் அவங்களோட புரட்சிகர காவல் படைக்கும் ஒரு வாழ்வா சாவா பிரச்சனை. ஒரு நாட்டோட இருப்பே கேள்விக்குறியா இருக்கும்போது அவங்க ஏன் திடீர்னு பின்வாங்கணும்? இப்போ $1 மில்லியன் கேள்வி இதுதான். உலகம் ஒரு பெரிய போரோட விளிம்புல நிக்கும்போது 2 பேரும் ஏன் திடீர்னு சண்டையை நிறுத்தினாங்க? இந்த கேள்விக்கான பதில்தான் நம்மளோட இந்த முழு அலசலோட மையப்புள்ளி. வாங்க முதல்ல இந்த போர் நிறுத்தத்துக்குள்ள இருக்கிற அந்த பெரிய முரண்பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். போர் விமானங்கள் எல்லாம் கிளம்ப தயாரா இருந்த நிலைமையில கடைசி நிமிஷத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். பாகிஸ்தானோட மத்தியஸ்தர்கள் உள்ள வராங்க. அவங்களோட கோரிக்கையை ஏத்து அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிறதா அறிவிக்கிறார். உலகம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது. ஆனா அந்த நிம்மதி நீடிக்குமா? இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது.
ஒரு பக்கம் அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை முடியற வரைக்கும் தாக்குதல் இல்லைன்னு வாக்குறுதி கொடுக்கறாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? அமெரிக்க கடற்படை ஈரானை சுத்தி வளைச்சு முற்றுகையிடுது. அதாவது ஒரு பக்கம் அமைதி பேச்சு, இன்னொரு பக்கம் போர் சூழல். இது என்ன மாதிரியான போர் நிறுத்தம்? அப்போ இந்த கடற்படை முற்றுகைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஈரானோட துறைமுகங்களுக்குள்ள எந்த கப்பலும் போகவும் முடியாது, அங்கிருந்து வெளியே வரவும் முடியாது. அமெரிக்க கடற்படை எல்லா வழியையும் மறிச்சிடும். இதனால ஈரானோட பொருளாதாரம் முடங்கிடும். அதனால ஈரானை பொறுத்த வரைக்கும் இது துப்பாக்கி இல்லாம நடக்கிற ஒரு போர். இது போர் நிறுத்த மீறல் மட்டும் இல்ல, இதுவே ஒரு போர் நடவடிக்கைன்னு அவங்க சொல்றாங்க. பாருங்க, இந்த முரண்பாடு வெறும் பேச்சோட நிக்கல. ஈரானோட புரட்சிகர காவல் படை பதிலுக்கு வணிக கப்பல்களை தாக்குறாங்க. பதிலுக்கு அமெரிக்க கடற்படை ஈரான் சம்பந்தப்பட்ட கப்பல்களை பிடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் கடல் கொள்ளையர்கள்னும் பயங்கரவாதிகள்னும் திட்டிக்கிறாங்க. இது பேருக்கு தான் போர் நிறுத்தம், ஆனா கடல்ல சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி, களத்துல நிலைமை இப்படி இருக்குன்னா பேச்சுவார்த்தை மேசையில என்னதான் நடக்குது? ஏன் ராஜதந்திரம் முழுசா முடங்கி போச்சுன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. பேச்சுவார்த்தை எவ்ளோ சீக்கிரமா சரிஞ்சு போச்சுன்னு தெரியும். இஸ்லாமாபாத்ல நடக்க இருந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோல்வியில முடிஞ்சிருது. அமெரிக்க துணை அதிபரோட பயணம் ரத்து செய்யப்பட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர்றோமான்னு ஈரான் சொல்லவே இல்ல. அதாவது 2 பேரும் ஒரே ரூம்ல உட்கார கூட தயாரா இல்ல. எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஆழமான, சரி செய்யவே முடியாத அவநம்பிக்கை. அமெரிக்கா ஏற்கனவே கையெழுத்து போட்ட அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியே போனதுக்கு பிறகு ஈரானியர்கள் அமெரிக்காவோட எந்த ஒரு வார்த்தையும் நம்ப தயாரா இல்ல. இந்த அவநம்பிக்கை தான் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் முழையிலேயே கிள்ளி எறியுது. அப்போ வெறும் அவநம்பிக்கைய மட்டும்தானா காரணம்? இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் பெரிய காரணம் ஒளிஞ்சிருக்கா? இந்த சிக்கல முழுசா புரிஞ்சுக்க நம்ம அமெரிக்காவை பத்தி மட்டும் யோசிச்சா பத்தாது, ஈரானுக்குள்ளேயே என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். IRGC, அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை. இந்த பேரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வெறும் ஒரு ராணுவம் கிடையாது. அவங்க தான் ஈரானோட பொருளாதாரம், வெளியுறவு கொள்கைன்னு எல்லா முக்கிய முடிவுகளையும் கட்டுப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. ரொம்ப முக்கியமா அவங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதையே சுத்தமா விரும்பல. இந்த அட்டவணை ஈரானுக்குள்ள நடக்கிற ஒரு நிஜமான அதிகார போரையே காட்டுது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனையை தீர்க்கலாம் நினைக்கிற அரசியல் தலைவர்கள், இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட மோதுறது தான் ஒரே வழி நினைக்கிற IRGCயின் கடும் போக்காளர்கள். இப்போதைக்கே இந்த கடும் போக்காளர்களோட கைதான் ஓங்கி இருக்கு. அவங்க அரசியல் தலைவர்களை ஓரங்கட்டிட்டு மொத்த கண்ட்ரோலையும் அவங்க கையில எடுத்திருக்காங்க. அவங்க எப்படி அதிகாரத்தை காட்டுறாங்கன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஈரானோட அரசியல் தலைவர்கள் ஹார்மோஸ் ஜலசந்தி கப்பல் போக்குவரத்துக்கு திறந்திருக்குன்னு அறிவிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே IRGC அதை மறுத்து ஜலசந்திய மூடிட்டோன்னு சொல்லி அந்த வழியா வர கப்பல்கள் மேல தாக்குதலும் நடத்துறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ஈரானை உண்மையிலேயே யார் ஆட்சி செய்றாங்கன்னு நல்லாவே புரியுது. சரி, இந்த சண்டை அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இந்த ஒரு சின்ன இடத்துல நடக்கிற பிரச்சனை எப்படி முழு உலக பொருளாதாரத்தையும் ஆட்டி படைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். ஹார்மோஸ் ஜலசந்திய உலக பொருளாதாரத்தோட தொண்ட குழாய்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இது ஈரான் மற்றும் ஓமனுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன கடல் பாதை. ஆனா இந்த உலகத்துக்கு தேவையான எரிசக்திங்கிற ரத்தம் இந்த பாதை வழியாதான் பாயுது. 20%. இந்த ஒரு நம்பரை மட்டும் யோசிச்சு பாருங்க. உலகத்துல பயன்படுத்துற மொத்த பெட்ரோலிய பொருட்கள்ல 5ல் 1 பங்கு இந்த சின்ன இடத்து வழியாதான் வருது. ஒருவேளை இந்த வழிய மூடிட்டா உலக பொருளாதாரம் என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது நேரடியா நம்ம பாக்கெட்ல இருந்து போற காசு. இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனேயே உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை 39% ஏறிடுச்சு. பெட்ரோல் விலை 50% வரைக்கும் எகிரிடுச்சு. இதனால உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் தங்களோட அன்றாட தேவைகளுக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. பாருங்க, இதோட பாதிப்பு வெறும் பெட்ரோல் பங்கோட நிக்கல. விமான பயணங்கள் ரத்து செய்யப்படுது. நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வர்றது தாமதமாகுது. ஏன் மனிதாபிமான உதவிகள் போய் சேர்றது கூட பாதிக்கப்படுது. ஒரு இடத்துல பத்த வைக்கிற ஒரு சின்ன நெருப்பு பொறி எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி மொத்த உலகத்தையும் பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடம். ஆக இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். பேச்சுவார்த்தை முடங்கி போய் அவநம்பிக்கை தலைவிரிச்சு ஆடுற இந்த நேரத்துல பேருக்கு மட்டும் இருக்கிற இந்த போர் நிறுத்தம் இன்னும் எவ்ளோ நாளைக்கு நீடிக்கும்? இது ஒரு தற்காலிக இடைவேளையா, இல்ல இன்னும் பயங்கரமான பேரழிவுகரமான ஒரு போருக்கான முன்னோட்டமா? ஒட்டுமொத்த உலகமும் பதற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்கு.